ஆனா சம்பந்தி வீட்டுல இருக்கிறது கூச்சமா இருக்குது போல இருக்கு. எனக்கு புரியுது, அவரை சொல்லி குத்தம் இல்லையே. நமக்கே இன்னொரு வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு மேல தங்க கூச்சமா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். சரி வாங்க உள்ள போ. வா. மாமா கிளம்பலாம். எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு. என்னம்மா திடுதுப்புன்னு? காரணம் எல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அக்கா தங்கச்சியோட சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுச்சு. வந்தேன், இருந்துட்டேன். இனிமே இங்க என்ன வேலை? கிளம்ப வேண்டியதுதான். ஓ அப்படி சொல்றியா? ஆமா மாமா, இங்கே இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது? பாவம், அங்க உங்க புள்ளையும் தனியா இருந்து கஷ்டப்படுவாரு. இன்னைக்கே நாம புறப்படலாம் மாமா. சரிம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, கிளம்பலாம். ரமேஷ், என்னடா என்ன பார்க்க வந்துட்டு நீ பாட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா மேல போயிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயமா மேலையா? என்னடா சொல்ற? பவானி என்ன வர சொல்லிருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். டேய் பாத்துடா, அதான் பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணாகாது, போயிட்டு வரேன். சாரி, பவானி தான். என்னடா தடுமாறுற? வார்த்தை வரலையோ? என்ன நினைப்படாங்க வந்த? இல்ல, பவானி தான் பேசணும்னு சொல்லிச்சு, அதான். இங்க பாருங்க ரமேஷ், பதட்டப்படாதீங்க. நாங்க தான் உங்களை இங்க வர சொன்னோம். நாங்க கூப்பிட்டதா சொன்னா நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி தான் பவானி விட்டு கூப்பிட சொன்னோம். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே. என்ன கோபி, அவனுக்கு சேர போட்டு அவங்கள சரிசமமாக பேச சொல்றியா? அவனால கழுத்து எடுக்க வேண்டாம். பேசுறதுக்காக தானே வர சொல்லியிருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? காலேஜுக்கு போறப்ப நம்ம கேட்கறியா? மனசுல என்ன பெரிய மைனர் நினைப்பா? இவர் குடும்பத்தோட சூரிய ஆடி போடுவான். ஆமா ஏங்க, அதான் கோபி பேசுறேன்னு சொல்றாங்கல்ல. நீ சும்மா இரு. ஏடா, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டல, நீ என்ன சொன்ன? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொன்ன. இப்ப நான் புது கதை ஆரம்பிச்சிருக்க. அண்ணே கொஞ்சம் பேசாம இருங்கண்ணே, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல கோபி, இவடெல்லாம் பேசி வேலைக்கு ஆகாது. ஒத்த கையை வெட்டி போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒத்த கையை வச்சுக்கிட்டு எப்படி லவ் பண்ணான்னு பாத்துருவோம். அண்ணே ப்ளீஸ், நான் பேசுறேனே, எனக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்தீங்களா ரமேஷ், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து இவர் இப்படித்தான் குமுறிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணை படிக்க விடாம ஒருத்தன் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கானா? இவரை மாதிரி ஆளுகளுக்கு இப்படித்தானே கோவம் வரும். அதானே இயற்கை. இங்க பாருங்க ரமேஷ், சில விஷயங்களை நான் ரொம்ப அதிகமா பேச விரும்பல. எப்படி எங்க வீட்டு பொண்ணு பவானிய நீ லவ் பண்ணலான்னு முட்டாள்தனமாலாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நானும் அந்த வயசை கடந்து வந்தவன். லவ் பண்றதுங்கிறது உங்க உரிமை. ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகணும். உங்களுக்கு ஏன் பவானியை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? என்ன அமைதியா இருக்கீங்க?
இங்க பாருங்க ரமேஷ், உங்களை மிரட்டுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ இங்க நாங்க வர சொல்ல. அப்படி நாங்க நினைச்சிருந்தா நேரா உங்க இடத்துக்கே வந்திருப்போம், இல்ல வேற இடத்துக்கு வர சொல்லி இருந்திருப்போம். இது பொம்பளை எல்லாம் இருக்கிற வீடு, இங்க வச்சு நாங்க அப்படிலாம் நடந்துக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா கூடி இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். பேசுங்க ரமேஷ், உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையா பேசுங்க. சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. நான் என்ன பேசணும்? அதான் கேட்டேன் ரமேஷ், உங்களுக்கு ஏன் பவானியை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தான் ஆகாது, அப்புறம் எதுக்கு பவானியை லவ் பண்றேன்னு தானே கேக்குறீங்க? அதாங்க நானும் கேக்குறேன். சாதாரண உள்ள குடும்பத்திலே காதல்ல அடித்தடியில போய் முடியும். ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் ஆகாது, அப்புறம் எதுக்கு இந்த கூத்தலாம்? சார், நம்ம குடும்பத்துக்கு நடுவில் நடந்த சண்டை முழுக்க முழுக்க வேற விஷயம். மாணிக்கம் எங்க வீட்டுல வளர்ந்தவர், எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தவர். சில தப்புகள்லாம் பண்ணாரு. தனியா வந்து கடை வச்சு எங்க அப்பாவை எடுத்து சில காரியங்கள் பண்ணியிருக்காரு. அது முழுக்க முழுக்க வேற விஷயம். மாணிக்கம் குடும்பத்துக்கும் எங்களுக்குமான சண்டை. என்னோட காதலுக்கு எப்படி இடைஞ்சலா இருக்க முடியும்? ஏன் இருக்கணும்? எனக்கும் பவானியோட அப்பாவுக்கும் என்ன சார் பிரச்சனை? ஏய், என்னடா அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்க? மாணிக்கம் பவானியோட அக்கா புருஷன், அவனை அடிச்சுட்டு பவானியை போய் பொண்ணு கேப்பியா? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் மாணிக்கமும் கூட தான் மல்லு கட்டி இருக்கீங்க. ஆனா நீங்க சகலையா இருக்கலையா? சார், எங்க வீட்டுல 3 வருஷமா கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். என் மனசுக்கு பவானி தான் சார் பிடிச்சிருக்கு. சிலர் தான் சார் பிடிக்கும். காரணம் கேட்டா சொல்ல முடியாது. பவானி என் மனசுக்கு பிடிச்ச பிறகு நமக்குள்ள நடந்த அடிதடி பிரச்சனை எல்லாமே ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நான் பவானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப இருக்கிற விரோதம் எல்லாமே ஒட்டுமொத்தமா மறைஞ்சு போயிடலாம் இல்லையா? சொல்லுங்க சார், என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க உண்மையிலேயே இந்த அளவுக்கு சீரியஸா பவானியை லவ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியா தெரியும். ஆனா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற சொந்த பந்தங்களை எல்லாம் அனுசரிச்சு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? சார், அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுக்கு 3 சாய்ஸ் தான் இருக்கு. பவானி இந்த விஷயத்துக்கு ஓகேன்னு சொன்னுச்சுன்னா, 1, நேர அலர்குளம் போய் மாமா கிட்ட பொண்ணு கேட்கலாம். 2, அவர் ஒத்துக்கலைனா நீங்களும் பவானியும் இந்த ஊரை விட்டு ஓடி போலாம். 3, மாமா மனசு மாறுற வரைக்கும் நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இந்த 3 சாய்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படையா ஒரு தேவை இருக்கு ரமேஷ். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு பவானியை லவ் பண்றேன்னு சொல்றீங்களோ அதே அளவுக்கு பவானி உங்களை லவ் பண்றேன்னு சொல்லணும். அப்பதானே இதெல்லாம் சாத்தியம். ஒருவேளை பவானி இல்லைன்னு சொல்லிருச்சுன்னா உங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமான்னு சொல்லிருச்சுன்னா அதை எதுக்கணும்னு நினைக்கிறவங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இது எப்ப கிளியர் ஆகும்? பவானியை கூப்பிட்டு பேசினா தானே தெரியும். பவானி, பவானி, பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேல பவானி. எனக்கு தெரிஞ்சு இவர் உன்னை சீரியஸா லவ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? மாமா, நீங்க சொன்னது உண்மையாவே இருக்கலாம். ஆனா என் மனசுல காதல், கல்யாணம் இத பத்திலாம் எந்த எண்ணமும் கிடையாது. நான் நல்லா படிக்கணும், நிறைய மேல மேல படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், இது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. வேற எந்த எண்ணமும் கிடையாது.
நல்லா யோசிச்சு தான் சொல்ற இல்லையா? ஆமா மாமா. கேட்டீங்களா ரமேஷ்? பவானி சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இதுக்கு மேல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும். மாமா, தினம் தினம் இவர் என் பின்னாடி வந்து பேசுறதுனால என் மனசு மாறும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அது ரொம்ப தப்பு. அப்படி பண்றதுனால எனக்கு கோபமும் எரிச்சலும் தான் வருது. இது அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. கேட்டீங்களா? நீங்க மட்டும் பவானிய சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அது பின்னாடியே சுத்திட்டு திரிஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் காதல் இல்ல, ஈவ் டீசிங். உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு, உங்க தகுதிக்கு, ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் நல்லா இல்லைங்க. வேணாம், விட்டுருங்க. இங்க பாருங்க ரமேஷ், இப்ப மட்டும் இந்த காதல் மட்டும் உறுதியா இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிற பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். இல்ல பவானி பேசும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது, பெரியவங்க நீங்க முடிவு பண்ணுங்க, இல்ல எங்க அப்பா முடிவு பண்ணிட்டோம்னு அது சொல்லி இருந்துச்சுன்னா நேரா அலவர்களும் போய் சிதம்பரம் மாவட்ட பொண்ணு கேளுங்க உங்களை நான் அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இல்ல நானே உங்களோட துணைக்கு வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரலையே. விஷயம் என்னங்கிறது இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இனி நீங்க தான் சொல்லுங்க ரமேஷ். கோபி, இதுக்கு மேலேயும் பவானி பின்னாடி சுத்திட்டு இருந்தானா இந்த போஸ் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். அப்புறமா அசிங்கமாயிடும். அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. நீங்க என்ன அந்த அளவுக்குலாம் போறீங்க? நான் பேசிட்டு இருக்கேன், அவர் கேட்டுட்டு தானே இருக்காரு. அவர் தெரியாதா என்ன? என்ன ரமேஷ், இந்த விஷயத்தை இதோட விடுறதானே நல்லது. அதானே கண்ணியமா இருக்கும். இதுக்கு மேலேயும் பவானியை ஃபாலோ பண்ணுவேன் நீங்க ஃபாலோ பண்ணா அது பவானி கொடுக்குற தொந்தரவு தானே. அது வாயால சொல்லிருச்சு இல்லையா, எங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு தொந்தரவு வரும் பட்சத்தில் நாங்க வேற மாதிரி இறங்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அதுக்காக அவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேணாம் ரமேஷ், இதை இதோட விட்டுறதுதான் நல்லது. கோபி, இதுக்கு மேல என்ன பண்ணிடுவான்? இனிமே பவானி சுத்தம் சும்மா விட்டுருவோமா? அதுக்கான பலன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சொல்லி வை. அண்ணே அவருக்கு புரியுது என்ன, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ரமேஷ், இவ்வளவு தெளிவா உட்காந்து பேசிட்டு இருந்தோம், எல்லா விஷயமும் தெளிவாயிருச்சு. உங்க பதில சொல்லாம நீங்க வாட்டுக்கு எந்திரிச்சு போனா எப்படி? சாரி சார், எனக்கு பேச்சு வரல, என்ன பேசணும்னு தோணல. சாரி. புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். ஏண்டி எங்கடி உன் பையன்? மேலதான் இருக்கான். மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னமோ தெரியலங்க, அவன் என்னவோ சரியாவே இல்ல. வந்ததும் ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டான். நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன ஏதாவது பேசினா திட்டுவான் போல இருந்துச்சு. அதாங்க அவன்கிட்ட ஒன்னும் கேட்கல. சரிதான், கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு தான் வரேன். அவன் போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் உங்ககிட்ட ஏதாவது வம்பு பேசினானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இன்னைக்கு காலையில ஒருத்தர் போய் பார்க்க சொன்னேன். அவரும் பெரிய ஆளு. இவன் என்னடானா போய் பார்க்கவே இல்ல. அவர் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இப்ப போன்ல என்ன பிடிச்சி நல்லா திட்டுறாரு. அவன் மனசுல ஏதோ வேதனை இருக்குங்க, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான். என்ன வேதனை? பெரிய வேதனை. ஏன் சாப்பாட்டு கஷ்டப்படுறானா? இல்ல போட்டுக்க துணிமணி இல்லையா? இல்ல வருமானம் இல்லைன்னு பிரச்சனை அவனுக்கு? நல்லா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன பெரிய வேதனையா? ஏங்க, காசு பணத்தை தாண்டி இத்தனை வசதியையும் மீறி அவன் வருத்தமா இருக்கானா, பெத்தவங்க நாம கவலைப்பட்டு தானங்க ஆகணும். ஏண்டா கதவை சாத்திட்டு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். சரி, அந்த தணிகா சலத்தை போய் பார்க்க சொன்னேனே, போய் பாத்தியா? அது மறந்துட்டியா? உனக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நொந்து போய் என்ன போன்ல பிடிச்சி கத்துறாரு. நாளைக்கு எப்படி அவர் மூஞ்ச போய் நான் பார்க்க முடியும்? சரிப்பா. இத நான் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுடா. சரி விடுங்க, ஏன் தோணன்னு பேசிட்டு? என்னது?
சரி, உனக்கு என்ன பிரச்சனை அதை கொஞ்சம் என்கிட்ட சொல்லு. பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இத பாரு ரமேஷ், கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். நீ கொஞ்சம் மூட் ஆஃபா தான் இருக்க. வியாபாரத்திலையும் சரியா கவனம் செலுத்துறது கிடையாது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்ல போனா என்னை விட நீ தான் நல்லா வியாபாரத்தை பார்த்துக்க. நீ போய் அந்த தணிகாசலத்தை பார்த்துட்டு வாடான்னா மறந்துட்டேன்னு வந்து சொல்ற. இந்த மாதிரி விஷயத்த மறக்கிறவனாடா நீ? அப்பா, ஏதாவது கற்பனை பண்ணிட்டு எதையாவது பேசாதீங்க ப்ளீஸ். ஐ எம் ஆல் ரைட். நீ சொல்றத பார்க்கும் போதே எனக்கு எல்லாம் தெரியுதுடா. என்ன பிரச்சனை அதை என்கிட்ட சொல்ல. விட மாட்டீங்களா? இத பாரு ரமேஷ், நீ ஒரே பையன், கல்யாணம் ஆகாதவன். இந்த மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா எப்படா விட முடியும்? என்ன பிரச்சனைடா? நான் உன் அப்பாடா, சொல்றா. சரி, பிரச்சனை இருக்கு. உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா? முதல்ல பிரச்சனை என்ன அதை சொல்லு. இத பாருங்க, கதை கேட்டு போலான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. அடையா சொல்லேன்டா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன், சொல்லு. சரி, சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு பொண்ணு மனசுல நினைச்சிருக்கேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும். வேற சாய்ஸே கிடையாது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. யார் அந்த பொண்ணு? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு யாருங்கிறதான் பிரச்சனை. யாருடா? சிதம்பரத்தோட கடைசி பொண்ணு பவானி. காலேஜில் படிக்கிறேன். ஏண்டா அறிவு கெட்டவனே, என்னடா பேசுற? ஊர்ல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா? அப்பா, எனக்கு அவளதான் பிடிச்சிருக்கு. என்னடா கூத்திது? என்னடா சொல்ற நீ? அப்பா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க கேட்டதுனால தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் பவானிய சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பவானி என்ன லவ் பண்ணல. அவ போஸ் வீட்டுல தான் தங்கி படிச்சிட்டு இருக்கா. இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு போஸும் கோபியும் பேசினாங்க. என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஒத்து வராது, விட்டுடுன்னு சொன்னாங்க. பவானி தான் உன்னை லவ் பண்ணலையே, அப்புறம் ஏன் வீணா பிரச்சனை என்ன? என்னை எச்சரிச்சு விட்டுட்டாங்க. நல்லது, பேச்சோட விட்டாங்களே, சந்தோஷம். ஏண்டா உன் மூளை என்ன அடகு வச்சுட்டு வந்திருக்கியா? எந்த மூஞ்ச வச்சுட்டடா நீ அந்த பவானி பொண்ண லவ் பண்ண போன? அப்பா, இதெல்லாம் எதுவுமே திட்டம் போட்டு பண்றது இல்லப்பா, மனசுல உருவாகிறது. அம்மா ப்ளீஸ்மா, நீயாவது புரிஞ்சுக்க. எத்தனையோ பொண்ணுகள் நீங்க பாத்திருக்கீங்க, எனக்கு யாரையுமே பிடிக்கலையே. ஆனா பவானிய பார்த்த உடனே இவதான் என் மனைவின்னு தோணுச்சுன்னா அது எப்படி? எப்படா ஒத்து வரும்? என்னடா இது? பின்ன எதுக்காக என்ன கூப்பிட்டு என்ன பிரச்சனை சொல்லு, உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. இதுதான் என் பிரச்சனை, சொல்லியாச்சு. உங்களோட ஒரே பையன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறான். அவனுக்கு அவளை கட்டி வைங்க. எப்படிடா மறுபடியும் உதப்பட்ட சாவணும்னு ஆசைப்படுறியா? என் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் இப்பதான் சொன்னீங்க. டேய், நீ வேற எந்த பொண்ணை கை காட்டி இருந்தாலும் நான் இந்நேரம் கல்யாண ஏற்பாடையே பண்ணிருப்பேன்டா. ஆனா இந்த பொண்ணு வேணாண்டா. அந்த குடும்பத்தால நம்ம படாத அசிங்கம் எல்லாம் பட்டாச்சு. அந்த பொம்பளை கால நான் விழுந்ததை இன்னும் மறக்கலடா. திரும்ப எல்லா காலையும் நான் விழணும்னு உன் விருப்பமா? தெருவா நான் போய் அடி வாங்கணும்னு உன் வேண்டுதலாடா? அம்மா, என்னம்மா இது? என் வேதனை உனக்கும் புரியலையா? என்னங்க, அவன் தான் மனசார ஆசைப்படுறேன்னு சொல்றான்ல, நாம போய். ஏண்டி அறிவு இருக்காடி? அவன் தான் அறிவு கெட்ட தலைவன் ஏதோ பேசுறானா நீ அவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு. இத பார், அந்த சிதம்பரத்தோட மாப்பிள்ள அத்தனை பேரை இவனை உதைச்சிருக்காங்க. அப்புறமா இவன் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனமா? எப்படி அசிங்கமா இல்ல? இது இந்த ஜென்மத்துல நடக்காது. இவன் என் மகனா இருக்கணும்னா இதோட இந்த பேச்சை விட சொல்லு. அப்பா, அப்பா, அம்மா.